அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஹான் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரம்லானுடைய டே 23, 24 உடைய ஷஹர் டு இஃப்தார் vlog தாங்க வந்து பார்க்க போகிறோம். இன்றைய சஹருக்கும் இஃப்தாருக்கும் நான் என்னெல்லாம் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சஹர்லேருந்து தாங்க வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், ஷாப்பிங் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்ட்டுன்னு. அதனால் வந்து நான் பெருசாக எதுவுமே வந்து வேலை பார்க்கலைங்க. எனக்கு வேலை பார்க்குற மூடுமே வந்து இல்லை. எனக்கு யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் வந்து நேற்று சாதமே வந்து கொஞ்சம் போல் வந்து ரைஸ் இருந்துச்சுங்க. அதையே இன்றைக்கி வந்து சூடு பண்ணி வச்சுட்டு இதோடு வந்து பரோட்டா வந்து வாங்கிக்கிட்டோம். இப்போ இதை எல்லாமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டுன்னு அதங்க வந்து பரோட்டா வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லாமே வந்து டேபிளில் எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி சஹருக்கு என்ன சாப்பாடு அப்படிங்கிறத ஒரு முறை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பரோட்டா வந்து வாங்கியிருக்கீங்க. அதை வந்து இப்போ சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஹாட் பேக்கில். இது கூடவே நேற்று வச்சுருந்த ரைஸ் வந்து இருந்துச்சுங்க. அதையும் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். பரோட்டாவுக்கு வந்து சால்னா வந்து கொடுத்துருந்தாங்கங்க. அதையுமே வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நேற்று வச்சுருந்த சாம்பார் வந்து கொஞ்சம் போல் இருந்துச்சுங்க. அதையுமே வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே நமக்கு இப்போ தயிர் இருக்குது. தேவைப்பட்டால் வந்து நம்ம தயிர் எடுத்துக்கலாம். நமக்கு தயிர் சாப்பிடணும்னு தாங்க தோணுது. பட் ஆனால் கோல்டு இருக்கிறதுனால ரொம்ப யோசித்து எடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. பட் தயிர் சாப்பிடாமல் இருந்தால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. அதனால் கொஞ்சம் தயிர் எடுத்துக்க தான் செய்கிறேன். இது கூடவே வந்து வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஊறுகாய் இருக்குது, அதுவுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது தாங்க இன்றைய சஹருக்கான சாப்பாடு. இப்போ எல்லாருமே வந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க. வழக்கம் போல் வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம நியத்தை சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோங்க. இதோடு வந்து இஃப்தாருக்கு தாங்க வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு வந்து ப்ரெட் பாக்கெட் சிக்கன் வந்து ரெடி பண்ணலான் இருக்கேன். பிள்ளைங்க வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, இன்றைக்கி அது ரெடி பண்ணலான்னு தான் அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நமக்கு ஒரு 3 மணி ஆகுதுங்க. 3 மணிக்கே வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ரஷ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பால் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஆறுனதுக்கு பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ப்ரெட் பாக்கெட் சிக்கன் செய்கிறதுக்கு வந்து ப்ரெட் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இன்றைக்கி சிக்கன் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் காலையிலே சிக்கனை வாங்கி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். இப்போ அதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நம்ம பீசஸ் கட் பண்ணிக்கிறணும். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயம், குடமிளகா, தக்காளி, சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதோட வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உளுந்த வடை மாவு, மசாலா வடைக்கான மாவுலாம் வந்து காலி ஆகிடுச்சிங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டுன்னு பருப்பு எல்லாமே வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சைடு வந்து இதுக்கு மயோனீஸ் வந்து ப்ரெட் பாக்கெட் சிக்கனுக்கு வேணுங்க. அதுக்காக முட்டை வந்து வேக போட்டிருக்கேன். இப்போ நமக்கு முட்டை வந்து வெந்துடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ப்ரெட் பாக்கெட் சிக்கனுக்கு வந்து நம்ம சிக்கன் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வந்து சூடு பண்ணிட்டேங்க. சூடு பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு ஒரு 4-5 பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தீங்க. அதை வந்து இப்போ நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு பிறகு இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேங்க. 1/4 கிலோ சிக்கனை சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக போன்லெஸ் பீஸாக வந்து நம்ம எடுத்திருக்கோம். குட்டி குட்டி பீஸாக வந்து எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். சிக்கன் வந்து நமக்கு நல்லா சுருண்டு வருங்க. வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி நமக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும். இதை கொஞ்சம் நல்லா வற்றி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ இதில் வந்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு சிக்கனில் உப்பு நல்லா சார்ந்து இருக்கும். இப்போ நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றினதுக்கு பிறகு இப்போ இதில் வந்து நம்ம மசாலாக்கள் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் வந்து சேர்த்துருக்கீங்க. இப்போ இந்த சிக்கனோட இந்த மசாலா கலந்து வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துடணும்.
இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். கொஞ்ச நேரம் நமக்கு சிக்கனும் நல்லா வெந்து வரணும் இல்லையா, அதனால் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கிளறி கொடுத்துட்றேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கு சேர்த்துருந்த தண்ணி, அந்த மசாலாவோடலாம் எல்லாமே நல்லா வந்து வற்றி வந்துடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா நமக்கு ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா வந்து ஜூஸியாக நல்ல சீஸியாகவும் இருக்கும். நம்ம இதில் சீஸும் வேறு சேர்க்க போகிறோம். நமக்கு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கணும். ஏன்னா இதுக்கு பிறகும் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஹாஃப் குக் வந்து சிக்கன் ஆகிருக்கணும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வெங்காயம், குடமிளகாய், தக்காளி வந்து விதைகளை நீக்கிட்டு வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி குடமிளகாயும் வெங்காயமே வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி கொடுத்துடலாம். இந்த வெங்காயம் மசாலாவோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனோடு எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெஜ்ஜையும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். நமக்கு சேர்த்துருக்கிற வெஜ்ஜீஸ் வந்து கொஞ்சம் நமக்கு வெந்து வரணும். ஒரு 2 நிமிஷம் போல் மூடி சிம்மில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வெந்துருச்சு. கொஞ்சம் இருக்கிற தண்ணியுமே வந்து காய்களில் வந்து தண்ணி விட்டு வரும் இல்லைங்களா, அதுவுமே வந்து நமக்கு நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு முறை வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து இந்த சோயா சாஸ் வந்து கொடுக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம சீஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து சீஸ் ஸ்லைஸ் தான் வந்து சேர்க்குறேன். ஒரு 4 ஸ்லைஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இதே நீங்கள் சீஸ் க்யூபோ இல்லை மொசரல்லா சீஸோ இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக தூவி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு வந்து சிம்மில் வச்சு வேக விட்டுக்குவோம். நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது. ஃபுல்லாகவே நம்ம வந்து சிக்கன் வேக ஆரம்பிச்சதுலேருந்தே சிம்மில் வச்சு தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நமக்கு சீஸுமே வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு முறை சிக்கனோடு நல்லா கலந்து கொடுத்துருவோம். அவ்வளவுதாங்க, நம்ம பிரெட் பாக்கெட் சிக்கனுக்கு வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு முறை கிளறி கொடுத்துடலாம். கொத்தமல்லி தழைகள் வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தனியாக மூடி எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுத்து வந்து அசர் தொழுதுட்டு வந்து தாங்க வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து மயோனீஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். முட்டை வெந்துருச்சு இல்லைங்களா, அதையுமே உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நமக்கு உளுந்த வடைக்கும் மசாலா வடைக்கும் மாவு அரைச்சிட்டு அதுக்கு வெங்காயம் கொத்தமல்லி தழைகள் என்னென்னலாம் சேர்ப்போமோ அது எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து மயோனீஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான மயோனீஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். அதிகம் எண்ணெய் இல்லாமல், ஏன்னா மயோனீஸ்னாலே முட்டை வந்து பச்சை முட்டையாக சேர்ப்பாங்க, எண்ணெய் வந்து அதிகமாக சேர்ப்பாங்கன்ற ஒரு இது இருக்குது. நம்ம அன்ஹெல்த்தியாக செய்யாமல் நம்ம ஹெல்த்தியாகவுமே வந்து மயோனீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த மயோனீஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வேக வச்ச முட்டை வந்து எடுத்துக்கிறேங்க. இது கூடவே வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில்ஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதாங்க. இதை வந்து நம்ம இப்போ வந்து நைஸ் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு ஹெல்த்தியான மயோனீஸ் ரெடி. இதில் நம்ம எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து சேர்த்துருக்குறோம். மற்றபடி இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்திங்க. வேக வச்ச முட்டையில் நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் கடையில் வாங்குகிற மயோனீஸை விட நம்ம வீட்டில் செய்கிற மயோனீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். மயோனீஸ் சாப்பிட்றதே கெடுதல், பட் ஆனால் வந்து நம்ம ஹெல்த்தியான மயோனீஸ் தாராளமாக வந்து எடுத்துக்கலாங்க. அடிக்கடி எடுத்துக்காமல் நம்ம வந்து இந்த மாதிரி எப்போயாவது ஒரு டைம் எடுத்துக்கலாம். மயோனீஸை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம். இந்த சைடு வந்து நமக்கு மசால் வடைக்குமே மாவு தட்டி போட்டிருக்கேங்க, அதுவுமே ஒரு சைடு வெந்துட்டுருக்குது. இப்போ நமக்கு வந்து பிரெட் பாக்கெட் சிக்கனுக்கு வந்து பிரெட் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாமுங்க. அதுக்கு வந்து பிரெட்டு வந்து நான் 1 பாக்கெட் பிரெட்டு வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரெட் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சைடுங்களெல்லாம் வெட்டிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பிரெட் எடுத்துக்கிறணும். 2 பிரெட்டாக வந்து சேர்த்து தான் செய்யணும். சைடுங்க ஓரங்கள்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறணுங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறத எடுத்து நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இது மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
நான் இன்றைக்கி வந்து 6 பிரெட் பாக்கெட் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. மீதம் இருக்கிற பிரெட் வந்து துகள்கள் எல்லாம் நமக்கு வேஸ்ட்டு கிடையாது. இதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது கூட நம்ம ரம்லான் ப்ரிப்ரேஷன் வீடியோவில் சொல்லியிருப்போம். வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு முட்டையை வந்து நான் பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த முட்டை பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுல இந்த பிரெட்டை வந்து சேர்த்துட்டு 2 பக்கட்டும் திருப்பி போட்டு இப்போ பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம புரட்டி எடுத்துக்க வேண்டியது தான். இது மாதிரி நம்ம செஞ்சு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. இப்படி தான் வந்து நம்ம பிரெட் பாக்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே வந்து பிடிக்கும். இப்போ இது மாதிரி நம்ம எல்லா பாக்கெட்டையும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் இன்றைக்கி வந்து 6 பீசஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. மசால் வடை வெந்து அதையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ உளுந்த வடைக்குமே மாவு தட்டி போட்டிருந்தேன். அதுவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. வடையுமே வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டு வந்து சேர்க்கும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு கருகாமல் இருக்கும். இல்லைனா நமக்கு கருகி போன மாதிரி ஆகிடும். 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா புஃப்னு வரும் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இது போல் அடுத்ததுமே வந்து 3 செட்டையுமே நம்ம போட்டு அதையுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் வேலைகள் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. பட் வந்து டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இதை நம்ம பிரெட் பாக்கெட் சிக்கனு கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டோம்னா அதிக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே வந்து சந்தோஷமாக இருக்கும். இப்போ ப்ரெட்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு பிறகு இப்போ ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி நம்ம சிசர் வச்சு நம்ம 2ஆக கட் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து பாக்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மயோனீஸை ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிடுவோம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் வந்து ஆறிடுச்சுங்க. இப்போ மறுபடியும் சூடு பண்ணி ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் எடுத்து உள்ளே வந்து வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு மேலாக கொஞ்சம் போல் வந்து மயோனேஸும் வச்சுக்கலாங்க. பார்க்க நமக்கு அழகாகவும் இருக்கும். சாப்பிடும்போதும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். நமக்கு பிரெட் பாக்கெட் சிக்கன் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்குமே வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க இன்னுமே வந்து நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வடையும் மசால் வடையும் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. அதையுமே வந்து இப்போ டேபிளுக்கு கொண்டு போயிடலாம். அடுத்து வந்து இன்றைக்கி பைனாப்பிள் க்ரஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. அதையுமே வந்து டேபிளில் கொண்டு போய் வச்சிடலாம். அவ்வளவுதாங்க. இப்போ எல்லாமே வந்து டேபிளில் வந்து செட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு முறை வந்து பார்க்கலாம். வழக்கம் போல் பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்து நோம்பு கஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து வந்து இன்றைக்கி பைனாப்பிள் க்ரஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி வந்து சர்பத் எதுவுமே வந்து ரெடி பண்ணலை. க்ரஷோட போதும்னு வச்சாச்சு. அடுத்து வந்து உளுந்த வடை வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. மசால் வடை ரெடி பண்ணியிருக்கேன். உளுந்த வடை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டாச்சு. அடுத்து பிரெட் பாக்கெட் சிக்கன் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க இந்த பிரெட் பாக்கெட் சிக்கன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்து ஸ்நாக்ஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னியும் மயோனீஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. நோம்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சுருக்கேன். இது தாங்க இன்றைய இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே வந்து நிறைவாக இருந்துச்சுங்க. இப்போ நமக்கு நோம்பு திறக்கிற நேரமும் வரப்போகுதுங்க. நம்ம துவா கேட்டுட்டு நோம்பு திறக்க நேரம் கரெக்டாக இருக்கும். வேலைகளில் அதிகம் கவனம் செலுத்தாமல் இபாதத்துகள் அதிகம் கவனம் செலுத்துங்க. அதிகம் துவா கேளுங்க. உங்களுடைய துவாக்களில் எங்களையும் சேர்த்துக்கோங்க. இதோட இந்த இஃப்தார் vlog முடியுதுங்க. இதோட வந்து நம்ம சஹருக்கு வந்து நைட்லேருந்து தாங்க வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரம்லானுடைய டே 24 vlog வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்றைக்கி வந்து நம்ம பீஃப் வந்து ஒரு கறி வந்து ரெடி பண்ணலான் இருக்கேங்க. பீஃப் மசாலா ரொம்பவே வந்து சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு பீஃப் மசாலாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து பீஃப் ரெசிபி வந்து போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு சகர் ரெசிபி வந்து இப்போ வந்து போடுறதே இல்லைங்க. அதனால தான் வந்து இன்றைக்கி அவங்க கேட்ட மாதிரி சகருக்கு இதை வந்து குக் பண்ணும்போது நம்ம வீடியோ எடுத்து போட்டுடலான்ட்டுன்னு இன்றைக்கி அதாங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் காலையிலே வந்து பீஃப் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேங்க. இன்றைக்கி எலும்பும் கறியும் சேர்ந்துருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து பீஃப் கறி வந்து வாங்கியிருக்கேன். ரைஸுக்குமே வந்து அரிசி ஊற போட்டிருக்கேங்க. அதோட கொஞ்சம் போல் வந்து சப்பாத்தி சுட்டுக்கலான்ட்டுன்னு அதுக்குமே வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து பீஃப் மசாலா வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீஃப் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. ஒரு சில பீஃப் வந்து சீக்கிரமாக வேகும், இல்லைனா வேகாது. அதனால் நான் வந்து தனியாக ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பீஃபை வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீல வாக்கில். அதை வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிடுவோம். இந்த மசாலாவோடையே சேர்த்து நல்லா வேக விடும்போது நமக்கு கறியில் வந்து நல்லா மசாலா பிடிச்சி வரும்.
இப்போ இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இங்கே வாங்குகிற பீஃப் கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வரும். அதனால் நான் வந்து அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி ஸ்டவ்வில் வந்து ஏற்றி விட்டுட்டேங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 விசில் 6 விசில் அடிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 விசில் அடிக்க விடுங்க. நமக்கு கரெக்டாக நல்லா வெந்து வந்துடும். இப்போ நமக்கு விசில் அடித்து நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கு பிறகு தாங்க வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த சைடு தூக்கி வச்சுருவோம். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கு பீஃப் கறி நல்லா வெந்து வந்திருக்குங்க. பீஃப் கறி வந்து சரியாக வேகாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம கரெக்டாக குக் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். கறி வந்து நமக்கு நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. எலும்போட கறிங்கிறது வந்து நல்லாவே வேகிறதுக்கு டைம் எடுக்கும். பட் ஆனால் நமக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதே நம்ம ரெசிப்பியை நீங்கள் வந்து மட்டனில் கூட வந்து செய்யலாம்ங்க. இதே போல் நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம செய்யணும். இப்போ இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து நிறையா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட்டு இன்னுமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம 1 2 கொரப்பாக வந்து நம்ம பல்ஸ் மோடில் வந்து டிக்குன்னு வந்து நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைக்கக்கூடாது. அந்த மாதிரி நமக்கு கொரப்பாக 1 2 அரைச்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு சைடு வந்து ரைஸுமே வந்து வச்சு விட்டுட்டேங்க. நம்ம இது ரெடி பண்ணும்போதே வந்து ரைஸ் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம வந்து பீஃப் மசாலா வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் ட்ரிப்ளி கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம். இந்த பீஃப் மசாலா வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து மொத்தம் 3 தக்காளி வந்து சேர்த்துருந்தேங்க. ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி நம்ம வேக வைக்கும் போதே வந்து சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து 2 தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரமே வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நமக்கு தக்காளி ஈஸியாக வெந்து வந்துடுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க. கறி வேக வைக்கும் போதே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? அதனால் இப்போ நமக்கு தக்காளி வந்து வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நல்லா ஒரு முறை கிளறி கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம கறி வேக வைக்கும் போதுமே வந்து சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் போல் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோங்க. இதுதான் வந்து சீக்ரெட் மசாலா. மிளகு கறி மசாலா வந்து நம்ம ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோவில் செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? அந்த மசாலா தாங்க இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க. அந்த மசாலா மட்டும்தாங்க, வேறு எதுவுமே இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மசாலா சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வந்து கிளறி கொடுத்துருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்த பீஃபை வந்து தண்ணியோடையே வந்து நம்ம சேர்த்துக்கிருவோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுங்க. குக்கரில் ஒரு கொஞ்சம் போல் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு அதையுமே வந்து கலந்து ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ இந்த மசாலாவோடு வந்து நல்லா வந்து கறியை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு சேர்த்துருந்த வதக்கிட்ட மசாலா, இந்த கறி தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், இப்போவே நமக்கு நல்லா திக்கு கிரேவியாக இருக்குது. இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது ஒரு முறை நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மிலே வச்சு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து மசாலா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது ஒரு முறை நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குதுங்கிறனால நான் எக்ஸ்ட்ரா வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க. மிளகு கறி மசாலாவிலையும் வந்து நம்ம மிளகுலாம் வந்து அதிகமாக தான் வந்து சேர்த்துருக்கோம். பட் இன்னும் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைடு வந்து சப்பாத்திக்குமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சப்பாத்தியை திரட்டி நம்ம சுட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சகருக்கு வந்து எந்திரிக்கும் போது சாப்பிட ஈஸியாக இருக்கும். சகருக்கு எந்திரிச்செல்லாம் சமைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டங்க. யாரெல்லாம் சகருக்கு தான் எந்திரிச்சு சமைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் வந்து செஞ்சுருந்தேன். பட் ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் நம்மளால் செய்யவே முடியலை. இப்போ நான் சப்பாத்தி எல்லாமே வந்து திரட்டி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பீஃப் மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பீஃப் மசாலா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. கிளறி கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு முழுக்க வந்து அவ்வளவு மனம்ங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் செய்யும்போது பிள்ளைகள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அம்மா மணக்குதுமான்ட்டுன்னு. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழைகளை சேர்த்து நல்லா ஒரு முறை கிளறி கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது தான். அவ்வளவுதாங்க. மணக்க வந்து நமக்கு பீஃப் மசாலா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த பீஃப் மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து
ரொம்பவே வந்து பிடிக்குங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. இப்போ கறியை தூக்கி எடுத்து வச்சுட்டு, இப்போ அதே அடுப்புலேயே வந்து நான் தோசைக்கல்லை வச்சு சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துக்கிறேங்க. சப்பாத்தி போடுறது வந்து ரொம்பவே வந்து ஈஸியான வேலைங்க. பட் ஆனால் வந்து அடுப்பில் நிற்கிறது தான் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குதுங்க. இப்போ மறுபடியும் வெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி சமைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சனில் வேர்க்கவே ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் சைட்லலாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சப்பாத்தியுமே வந்து சுட்டி எடுத்துட்டேன். அதையுமே வந்து ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டு, ரைஸுமே வெந்துருச்சுங்க. அதையுமே இன்னொரு ஹாட் பேக்கில் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டேன். அவ்வளவுதாங்க, வேலைகளும் முடிஞ்சிருச்சு. வழக்கம் போல் வந்து கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இதோட வந்து நம்ம சகருக்கு தாங்க வந்து பார்க்குறோம். எழுந்திரிச்சு வந்த உடனே வந்து எல்லாமே வந்து சூடு பண்ணி எடுத்து டேபிளில் வந்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி சகருக்கு என்னென்னலாம் சாப்பாடு அப்படிங்கிறத பார்க்கலாம். நைட்டே வந்து சப்பாத்தி வந்து சுட்டு வச்சுருந்தேங்க. கூடவே கொஞ்சம் போல் வந்து ரைஸுமே வந்து வடித்து வச்சுருந்தேன். அதையுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து இன்றைக்கி வந்து பீஃப் மசாலா வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க இந்த பீஃப் மசாலா. இந்த பீஃப் மசாலா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நெய் சோறுக்கெல்லாம் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. என்னோடய ஸ்டைல் பீஃப் மசாலாவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட வந்து ஷேர் பண்ணுங்கள். இது கூடவே வந்து தயிரும் எடுத்து வச்சுருக்கீங்க. ரைஸ் வந்து கொஞ்சம் போல் வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலான்ட்டுன்னு பழைய தயிரும் இருக்குது. இன்றைக்கி வந்து புதுசாகவும் நான் வந்து உர ஊற்றி வச்சுருக்கேன். வீட்டு தயிர் தாங்க வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணுறது. வழக்கம் போல் வந்து வாழைப்பழமும் இருக்குதுங்க. இது தாங்க இன்றைய சகருக்கான நமக்கு சாப்பாடு. இப்போ எல்லாரும் எந்திரிச்சு வந்துட்டாங்கங்க. வழக்கம் போல் வந்து சாப்பாடு எல்லாமே வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாருமே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் நியத்து சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோங்க. இதோடு வந்து நம்ம இஃப்தாருக்கு தாங்க வந்து வேலைகள் பார்க்குறோம். இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து ரொம்ப சிம்பிளான இது தாங்க. உளுந்த வடைக்கான மாவு நேற்று அரைச்சி வச்சது இருந்துச்சுங்க. அதை இன்றைக்கி அப்படியே செஞ்சிடலான்ட்டுன்னு எடுத்து வச்சுருக்கேன். நேற்று நம்ம வந்து பிரெட் பாக்கெட் சிக்கன் செஞ்சோம் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் போல் சிக்கன் இருந்துச்சுங்க. அதை வந்து நம்ம சமோசாவில் ஸ்டெப்டு பண்ணி வந்து நம்ம இன்றைக்கி சீஸ் சிக்கன் சமோசா மாதிரி வந்து ரெடி பண்ணிடலான்ட்டுன்னு அதையுமே வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. கூடவே இன்றைக்கி க்ரீன் சட்னி காலி ஆகிடுச்சு. அதுவுமே வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடு மசாலா வடைக்குமே வந்து தட்டி போட்டிருக்கேங்க, வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம மசாலா வடையுமே வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து உளுந்த வடையை தட்டி போட்டுடலாம். அடுத்து நம்ம வந்து இப்போ இந்த சைடு சமோசாவுமே வந்து ரெடி பண்ணிட்டேங்க. ஃபில்லிங்கை உள்ளே வச்சு மசாலா வடையை வந்து எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து உளுந்த வடை வந்து வெந்துட்டுருக்குது. சைடு பை சைடாக இந்த சைடு வந்து நான் க்ரஷுமே வந்து ரெடி பண்ணிட்டேங்க. இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு வந்து பெருசாக வேலைகள் வந்து பார்க்கலங்க, சுருக்கமாக தான் வந்து பார்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நமக்கு உளுந்த வடையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு நாள் இஃப்தாருக்கு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மறுநாள் கண்டிப்பாக அதை குறைச்சிடுவேன். ஏன்னா முதல் நாள் இஃப்தாருக்கு செஞ்சதே ஏதாவது ஒன்று நமக்கு மிச்சம் இருக்கும். அதை வச்சு மறுநாள் வந்து நம்ம ஓட்டிக்கிற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணிக்குவேன். நம்மளை வழக்கமாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ வந்து நம்ம சமோசா ரெடி பண்ணி வச்சுருந்ததை போட்டு 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த சமோசா வந்து இந்த சிக்கன் சீஸோடு சேர்த்துருந்தனால ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு நானே வந்து ஒரு பேர் வச்சுட்டேன், சிக்கன் சீஸ் சமோசான்ட்டுன்னு. டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுற ஐட்டம் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம வந்து டேபிளுக்கும் கொண்டு போயிடலாம். இப்போ டேபிளில் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சுங்க. இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்த நோம்பு கஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. இன்றைக்கி இது கூடவே வந்து நம்ம க்ரஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்பூன் வச்சுருக்கிற கிளாஸ் மட்டும் வந்து ரோஸ் மில்க் வந்து ஒரே ஒரு ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க என் பெரிய பையனுக்காக. அவர் இன்றைக்கி வந்து எனக்கு ரோஸ் மில்க் தான் வேணும்னு சொல்லிட்டாரு. அதனால் அவருக்கு மட்டும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கூடவே வந்து நன்னாரி சர்பத்து வந்து சப்ஜா சீட்ஸ் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வழக்கம் போல் வந்து உளுந்த வடையும் மசால் வடையும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதோட வந்து சிக்கன் சீஸ் சமோசா வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சிக்கன் சீஸ் சமோசா. நேற்று வச்சுருந்த மயோனீஸும் இருந்துச்சு, அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னியும் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. நோம்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழமும் இருக்குது. இது தாங்க இன்றைய இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணது. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாக முடிச்சாச்சுங்க இஃப்தாரு. இப்போ நமக்கு நோன்பு திறக்கிற நேரமும் வரப்போகுதுங்க. வழக்கம் போல் நம்ம துவா கேட்டுட்டு நோன்பு திறக்கிறதுக்கு வந்து நேரம் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்கங்க. அவங்களுடைய நேம் வந்து ராபியா, அவங்க சன் நேம் வந்து ரிஷால். நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பிடிக்கும், நான் உங்கள் வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய நேம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்களா? எங்களுக்காகவும் நீங்கள் துவா பண்ணிக்கோங்க, உங்களுக்காகவும் நாங்கள் துவா பண்ணிக்கிறோம். நோன்பு திறக்கிற நேரத்தில் வந்து துவா கேட்குறது வந்து கபுலாக்கப்படும்னு சொல்லுவாங்கங்க. அதனால் அதிகம் வந்து துவா கேளுங்க. இந்த ரமலான் நோன்பு முடிகிறதுக்கு வந்து இன்னும் சில நாட்களே இருக்குதுங்க. இந்த இருக்கிற நாட்களில் அதிகம் துவாக்கள் திக்ருகளில் அதிகம் ஈடுபடுங்க. உங்களுடைய துவாக்களில் எங்களையும் எங்கள் ஃபேமிலியையும் வந்து சேர்த்துக்கோங்க. எங்களுடைய துவாக்களில் நாங்கள் எல்லாருக்குமே வந்து துவா கேட்டுக்கிறோங்க.
இதோட இந்த vlog முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி தான் நான் வீடியோ குடுத்துருக்கேங்கிறதுல எனக்குமே வந்து அதிகம் நம்பிக்கை இருக்குதுங்க. கண்டிப்பா எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. பக்கத்திலேயே வந்து ஹைப் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் புது புது ரெசிபியோட நாம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.